அப்ரஹாம், கல்வராயன் மலைப்பகுதி மக்களின் மேம்பாடு தொடர்பான வழக்கை உயர்நீதிமன்றம் தாமாகவே முன்வந்து விசாரணைக்கு எடுத்தது. என்றால் கல்வராயன் மலைப்பகுதியில் அதை ஒட்டியுள்ள கள்ளக்குறிச்சி பகுதியில் கள்ளச்சாராய விற்பனையால் சமூக பொருளாதார மேம்பாடு அந்த பகுதிகளில் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்திகள் வந்த சூழ்நிலையில் அங்கு 60க்கும் மேற்பட்டோர் கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்த சூழ்நிலையில் அந்த விசச்சாராய உயிரிழப்புக்கு காரணம் மக்களின் கல்வி, சமூக பொருளாதார நிலைமை மேம்படவில்லை என்ற காரணத்தினால் தாமாகவே அந்த கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலைப்பகுதி மக்களின் மேம்பாடு தொடர்பான வழக்கை உயர்நீதிமன்றம் தாமாகவே முன்னெடுத்து விசாரணை நடத்தியது. இந்த விசாரணையின் போதுதான் அரசு நிதியில் செயல்படும் பள்ளிகளுக்கு சாதி பெயர் தேவையா என்றும், பழங்குடியின பள்ளி என்று பெயர் வைத்திருப்பது ஏன் என்றும், 21ஆம் நூற்றாண்டில் சமூக நீதி பற்றி பேசி வரக்கூடிய நிலையில் பழங்குடியின பள்ளி என்று பெயர் வைப்பது ஏன் என்றும், அங்கு உள்ள 100க்கும் மேற்பட்ட பழங்குடியின பள்ளிகளில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருக்கிறதா என்ற கேள்வியையும் நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள். தெருக்களுக்கு, வீதிகளுக்கு, நகரங்களுக்கு சாதி பெயர்கள் நீக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் பள்ளிக்கூடங்களுக்கு சாதி பெயரை வைக்கலாமா என்ற கேள்வியையும் பழங்குடியின பள்ளி என்ற பெயரை அரசு பள்ளி என்றே அழைக்கலாமே என்ற கேள்வியையும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கேட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக அரசின் ஆதிதிராவிடர் நலத்துறை செயலாளர் அளித்துள்ள பதில் ஏற்கக்கூடியதாக, திருப்திகரமாக இல்லை என்றும் உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்திருக்கிறது. அரசு பழங்குடியின பள்ளிகளுக்கான சாலைகள் மற்றும் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் ஆகியவை தொடர்பாக அளிக்கப்பட்டுள்ள அறிக்கையில் திருப்தி இல்லை என்றும், அதற்கான பணிகள் முறையாக மேற்கொள்ளப்படவில்லை என்பதையும் கூறிவிட்டு அரசு பள்ளிகளில் சாதி பெயரை நீக்க வேண்டும் என்ற கருத்தையும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக ஆதிதிராவிடர் நலத்துறையின் செயலாளர் பதிலளிக்க வேண்டும் என்றும் நோட்டீஸ் அனுப்பி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கல்வராயன் மலைப்பகுதிகளில் உள்ள அந்த பழங்குடியின பள்ளிகளுக்கான அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் உரிய முறையில் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்திருக்கிறது. மேலும் பழங்குடியின பள்ளி என்ற பெயரை அரசு பள்ளி என்றே பெயர் மாற்றம் செய்யலாம் என்றும், அதற்கான சிறப்பு நிதிகள் மற்றும் சிறப்பு நிதி ஒதுக்கீடு ஆகியவற்றை விளம்பரப்படுத்தும் நோக்கில் இந்த பழங்குடியின பள்ளிகள் என்ற பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உரிய திட்டப்பணிகள் மற்றும் மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை என்பதே மேலோட்டமாக பார்க்கும்போதே தெரிய வருகிறது என்ற அதிருப்தியையும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் பள்ளிக்கூடங்களில் சாதி பெயர்களை வைத்து அந்த பள்ளிக்கு பெயர் சூட்டுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு முக்கியமான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அப்ரஹாம், தகவலுக்கு நன்றி.